இரண்டாவது முறையாக தனுஷ் இயக்குனராக களமிறங்கியிருக்கும் ராயன் திரைப்படம் இன்று வெளியாகியிருக்கின்றது. அவரின் 50வது திரைப்படமாகவும் அமைந்திருக்கும் இந்த படத்தில் அவருடன் இணைந்து சந்தீப், காளிதாஸ், ஜெயராமன், துஷாரா விஜயன், அபர்ணா, எச்.ஜே. சூர்யா, பிரகாஷ்ராஜ் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்திற்கு பிரபல இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான் இசையமைத்திருக்கின்றார். இந்த படம் எப்படி இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். ஃபாஸ்ட் ஃபுட் ஹோட்டல் நடத்தி குடும்பத்திற்கு அண்ணனாக மட்டுமல்லாமல் ஒரு அப்பாவாகவும் இருந்து தன் 2 தம்பிகளையும் தங்கையையும் கண்ணும் கருத்துமாக வளர்த்து வருகின்றார் கார்த்தவராயன். இதற்கிடையே அவனின் 2வது தம்பியான முத்துவேல் ராயன் குடித்துவிட்டு அடுத்தடுத்த பிரச்சனைகளை இழுத்து வருகின்றான். அப்படி வரும் ஒரு பிரச்சனையில் ஏரியாவின் முக்கிய புள்ளி ஒருவனின் மகன் கொல்லப்படுகின்றான். அதற்கு பழி தீர்க்க அந்த கும்பல் முத்துவை கொலை செய்வதற்கு திட்டமிட முந்திக்கொள்ளும் கார்த்தவராயன் தன் தம்பிகளோடு சேர்ந்து அந்த கும்பலை ஒட்டுமொத்தமாக கருவறுக்கின்றான். அவன் கையில் எடுத்த கத்தி அவனை எங்கு கொண்டு நிறுத்தியது? இறுதியில் அவன் செய்தது என்ன? இதற்கிடையில் பெரும் திட்டமிட்டுடன் களமிறங்கும் போலீஸ் அதிகாரியின் சூழ்ச்சி நிறைவேறியதா? இதற்கிடையே ராயன் தங்கை கல்யாணம் என்ன ஆனது உள்ளிட்ட கேள்விகளுக்கான பதில்களை படத்தின் கதை. இந்த படத்தில் முழுக்க ஆக்ஷன் கதை களத்தை கையில் எடுத்திருக்கின்றார் தனுஷ். கதாபாத்திர தேர்வு, அதற்கான டீலிங், அதன் வடிவமைப்பு, கதாபாத்திரங்களின் நடிப்பை வாங்கியிருக்கும் விதம், சுவாரஸ்யம் குறையாத திரைக்கதை என அனைத்திலும் இயக்குநராக தனுஷ் ஸ்கோர் செய்திருக்கும் விதம் ஆச்சரியமாக இருக்கின்றது. இடைவெளிக்கு பிறகு நடக்கும் துரோகத்திலும் அது தொடர்பான காட்சிகள் கடத்தப்பட்ட விதத்திலும் இன்னும் கொஞ்சம் அழுத்தம் இருந்திருக்கலாம். கலை இயக்குனர் ஜாக்கியின் வடசென்னை தொடர்பான செட்டுக்கள் கதைக்கு கூடுதல் நம்பகத்தன்மையை கொடுத்திருக்கின்றது. தனுஷுடன் சேர்ந்து படத்தை தோளோடு தோள் கொடுத்து தாங்கி பிடித்திருப்பதில் ஒளிப்பதிவாளர் ஓம் பிரகாஷிற்கும் இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமானுக்கும் பெரும் பங்கு இருக்கின்றது. நடை, உடை, பாவனை என அனைத்திலும் கரார் அண்ணனாகவும், உறவுக்கு ஒன்று என்றால் திமிரு எழும் அசுரனாகவும் நடிப்பில் மிரட்டியிருக்கின்றார் தனுஷ். கதாபாத்திரத்திற்கு இம்மியும் குறையாமல் அவர் படம் முழுக்க வந்தது அவரது அனுபவ முதிர்ச்சியை காண்பித்தது. தம்பிகளாக சந்தீப் மற்றும் காளிதாஸ், தங்கைகளாக துஷாரா தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை துல்லியமாக கடத்திருக்கின்றார். குறிப்பாக துஷாரா ஆக்ஷனில் காட்டிய ஆக்ரோஷம், மிரட்டல், சூழ்ச்சி வழியை விரிக்கும் போலீஸ் அதிகாரியாக பிரகாஷ்ராஜ் அந்த கதாபாத்திரத்திற்கே உண்டான பாடி லாங்குவேஜில் அவர் வலம் வரும் போதெல்லாம் ஏனோ நெஞ்சம் படபடிக்கின்றது. வில்லனாக எச்.ஜே. சூர்யா வழக்கம் போல் விண்ணத்தளத்திலும் அவருக்கே உண்டான லூட்டித்தனத்திலும் ஸ்கோர் செய்திருக்கின்றார்.